மதிவானன் சார், அன்புமணி ராமதாஸ் அறிக்கை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சருடைய இன்றைய ஸ்டேட்மெண்ட் சார், அது அரசாங்கத்தினுடைய பதிலாக நாங்க பார்க்கிறோம். அரசு விழாவில் அரசு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் பேசி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது. எதிர்கட்சிகளுடைய இந்த விமர்சனத்தெல்லாம் நாங்க பொருட்படுத்துறது இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு இல்ல, அதுதான் பதில் அப்படின்ட்டு நீங்களும் அதான் சொல்ல போறீங்கன்ட்டு முடிச்சிடலாமா நம்ம நிகழ்ச்சிய? அது உங்க விருப்பம், அதை நான் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ தலைப்புக்கும் மணிகண்டன் பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தானே அவர் பேசினாரு இல்லையா? ஓ, அது 1947 சொன்னாரு அப்படிதானே? அப்ப நான் பேசுறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு 4 நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு அம்மா போய் குளிக்கிறதுக்காக ஒரு 48 பேர் செத்தாங்க, ஞாபகம் இருக்குங்க? ஒரு அம்மா குளிக்க போனாங்க, அந்த அம்மா குளிக்கிறதுக்காக 48 பேர் செத்தா. நியாயமா? அதுக்கு பேர் சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுன்னு அர்த்தம். அதே அம்மா செத்து போனதுக்கு கொலை நடந்தது, அந்த அம்மா வாழ்ந்ததா சொல்லப்பட்ட இடத்துல கொலைகளா நடந்தது பாருங்களேன். யாரோட ஆட்சியில் நடந்ததுன்னா அது உங்களுடைய ஆட்சியில் நடந்தது. அதுக்கு பேரு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த அம்மா காலகட்டங்கள்ல ஆட்சியில சொல்றீங்களா? ஆமா, அதை நான் தான் தெளிவா தானே சொல்றேன். அந்த அம்மா எங்க போய் குளிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தானே தெரியும். பொதுவெளியில தானே குளிச்சாங்க. குளிச்சதுக்காக செத்து போனதெல்லாம் அது யாரு பொறுப்பேற்றுக்கிறது? அதான சட்ட ஒழுங்குன்றது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆட்சிக்கு இறுதியான முடிவு தர வேண்டியது மக்கள் தான். மக்கள் தொடர்ச்சியா வெற்றியை கொடுக்குறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இதையே நீங்க பிஜேபி ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. வர நான் கட்டாயமா சொல்றேன். இது பாருங்க, 1.25 நிமிஷத்துல நீங்க குறுக்கிட்டீங்க. சரி, மணிகண்டன் அவ்வளவு நேரம் பேசினாரு, ஒரு இடத்துல நீங்க குறுக்கிடல. சரி, மணிவண்ணன் கோரிக்கை, அதே மாதிரி நானும் கோரிக்கை வைக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு குறுக்கிது. இப்போ இந்த அம்மா வாழ்ந்த இடத்துல நடந்த கொலைக்கும் நீங்க பதில் சொல்லல, அந்த அம்மா குளிக்க போனதுக்கும் செத்து போனதுக்கும் பதில் சொல்லல, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கும் நீங்க பதில் சொல்லல, இரட்டை மரணம் சாத்தான் குளத்தில் நடந்ததுக்கும் பதில் சொல்லல, எதுக்குமே பதில் சொல்லல. இது எல்லாம் நிர்வாகத்தால நடந்த குளறுபடி. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கும் நிர்வாகத்துக்கும் என்ன சம்பந்தம்? யாரோ ஒரு தனி மனிதன் செய்யறதுக்கோ, ஒரு மனுஷன் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தின் அடிப்படையில ஒரு தவறு செய்யறதுக்கோ அரசாங்கமே எப்படி பொறுப்பாக முடியும்? முதல்ல நம்ம புரியணும். இப்போ நீங்க பிஜேபி கேட்டதுனால, அண்ணாமலை பிஜேபி கேட்டதுனால நான் சொல்றேன், என்சிஆர்பி டேட்டான்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாட்டுல அதிகப்படியான குற்றங்கள் எந்த மாநிலத்துல நடக்குதுன்னு சொல்லி என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. மணிகண்டன் படிச்சுட்டு பேசுறாரா இல்ல படிக்காம பேசுறாரா? நான் சொல்லல, ஒன்றிய அரசு வெளியிடுறது. எந்த மாநில நம்பர் 1? யூபி வரும், உத்தரப்பிரதேசம் தானே? அது ஏன் ஒரு கண்ணுக்கு தெரியல? அந்த பட்டியல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 65,739 வழக்கு பதியப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வெறும் 6,000 வழக்கு. கொஞ்சம் யோசிச்சு பேசணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு வாய்க்கு வந்தது நீங்க பேசுறீங்க, நான் தரவுகளோட அடிப்படையில் பேசுறேன். இதோ தரவோட தான் வந்திருக்கேன். எந்த மாநிலத்தில் ஏன் நாங்க பிஜேபி சொல்றோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் பிஜேபி தான் ஆளுது, ராஜஸ்தான் பிஜேபி தான் ஆளுது, மத்திய பிரதேசம் பிஜேபி தான் ஆளுது, பீகார்ல பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, ஒடிசால பிஜேபி தான் ஆளுது, மகாராஷ்டிரால பிஜேபி தான் ஆளுது, ஹரியானால பிஜேபி தான் ஆளுது, குஜராத். இதான் டாப் 5. அதனால நாங்க பிஜேபி சொல்றோம். ஒண்ணு, ஒரு பாலியல் வழக்கு ஒண்ணு உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, ஹாத்ராஸ்ல. எல்லாரும் பார்த்தோம். என்ன பண்ணீங்க அந்த மரணத்துல? அந்த பெண்ணோட எப்படி எரிச்சாங்க? மறந்துருப்போமா? அது கண்ணுக்கு தெரியல. நான் உதாரணத்தோட பேசுறேன். எதையும் நான் தரவு இல்லாம இன்னைக்கு நான் பேசுறதா இல்லவே இல்லை. எல்லா தரவுகளோட பேசுறேன். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதை குற்றம் சொல்ற? இது ஒரு தனி மனிதன் பண்ற தவறுக்கோ ஒரு அரசாங்கம் பண்ற தவறையும் எப்படி நீங்க ஒன்னா பேசுறீங்க? சொல்லு, ஏன் பேசக்கூடாது? அதாவது கம்பேரிசன் ரொம்ப முக்கியம் இல்ல. யார ஒப்பிட்டு பேசுறாங்க? இப்போ மதிவானன் சார், நீங்க சொல்ற ஆவணங்கள் எல்லாம் கரெக்ட் தான். அந்த ஆவணங்களை கொடுக்கிறது இந்தியாவினுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் தான்.
சார் இதே டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னால கள்ளச்சாராயத்தை தோண்டி எடுத்தாங்க. அது போலீஸ் தான் எடுத்தது. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை டிஜிபி ஆபீஸ்க்கு பக்கத்துல மர்டர் நடந்திருக்குன்னாரு. பக்கத்துல தான் நடந்திருக்குது, பக்கத்துல தான் நடந்திருக்கு. ஒரு எம்பியும் கூட இல்ல இல்ல நான் கேட்டுறேன். நீங்க அவர் சொல்லியிருக்காரு, நீங்க கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரை விற்பனைய தடுத்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால இந்த மோதல் இருந்திருக்கு, இதனால இந்த மர்டர் நடந்திருக்குங்கிறாரு. சார் இது எங்க நடந்திருக்கு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இது எங்க சார் நடந்தது? நானு உங்களுக்கும் புரியுற தெளிவா சொல்ற ஒரு விஷயம். சார் எங்களுக்கும் நீங்க புரியுற மாதிரியே சொல்லுங்க. அதுதான் தெளிவா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு நிமிஷம், இல்ல இத தனிப்பட்ட இஷ்யூ எப்படி எடுக்க முடியும் இந்த மர்டரை? இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா, இப்போ அத்ராஸோட வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு மரணம் நடக்குது இல்ல, அந்த மரணம் நடந்ததுக்கு அப்புறம் அது அரசாங்கம் எப்படி அணுகுதுன்னு தான் நீங்க பார்க்கணும். சரி, ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம அரசாங்கம் எப்படி அணுகுதுன்றத நம்ம பார்க்கணும். சார் இப்ப நீங்க 9 பேரை பிடிச்சிருக்கீங்க இந்த கேஸ்ல. திருவல்லிக்கேணி கேஸ்ல 9 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, சரியா? ஆனா இங்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, இந்த ட்ரக் விக்கிறத இவர் தடுத்து இருக்கிறாரு, அதனால நடந்த முன்பகையில் இந்த மர்டர் நடந்திருக்குங்கிறது தான் அன்புமணி ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியது. இது எப்படி நீங்க எளிதாக கடந்து போயிட முடியும்னு சொல்றேன். இப்போ நான் தான் தெளிவா சொல்றேன். தவறு நடக்கிறது ஒரு வகை, அந்த தவறை எப்படி அணுகுறாங்கன்றது ஒரு வகை. ஒரு தவறு அணுகிறத காவல்துறை எப்படி அணுகுதுன்றத நம்ம பார்க்கணும். சரி, நடவடிக்கையே எடுக்காம இருக்கிறதுக்கும் இங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எத்தனை வகையான வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ மணிகண்டன் பேசும்போது ஒரு அட்டைப்படம் வந்தது, அதுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்றாருல்ல, அந்த சம்பவம் நடந்ததுக்கு யார் முதல்ல பொறுப்பு? அந்த யூனிவர்சிட்டியில யார் வேந்தர்? யார் வேந்தர்? வேந்தர் கவர்னர். இப்ப என் வீட்டுல ஒரு பிரச்சனை, நான் எளிமையா கேக்குறேன் சார். என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது சார், நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டேன், நீங்க அதுக்கப்புறம் திரும்ப அந்த கேள்வி கேளுங்க, நான் உங்களை சொல்ல. என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, முதல்ல நான் பொறுப்பா, எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் பொறுப்பா? எளிமையா நான் கேக்குறேன். உடனே ஏரியா இன்ஸ்பெக்டர் சரியில்லைன்னு எப்படி பேச முடியும்? கவர்னர். அப்போ அந்த துணைவேந்தரை போடாம இருக்கிறது யாரு? கவர்னருடைய குடியரசு தின அறிக்கையை நீங்க தயவு செஞ்சு படிங்க. துணைவேந்தர் இல்ல அப்படின்னா, நிர்வாக ரீதியாக துணைவேந்தராக யார் ஆகிறாங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷனுடைய செக்ரட்டரி தான் ஆகிறாரு. தன்னாட்சி மிக்க அதிகாரம் கொண்ட இந்த பல்கலைக்கழகங்களை உப்பு சப்பில்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி துணைவேந்தரை நியமிக்காம, நீங்க அதை சொன்னதுனால இதை நான் சொல்றேன், நியமிக்காம அரசாங்கம் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இழிவான செயலாகும் எழுதியிருக்காரு. அவர் என்னைக்கு ஒழுங்கு பேசுறீங்களா? இல்ல ஆமா, நீங்க யார அத்தாரிட்டின்னு கேட்டீங்கல்ல, அதுதான் நான் சொல்லல. நீங்க இப்ப நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்க. யார் அத்தாரிட்டி ஆகணும்னு போட வேண்டியது உங்க செக்ரட்டரி தான் சார். இல்ல சார், நான் திரும்ப நல்லா கேக்குறேன், கடமை யாருக்கு? கடமை தவறு, முதல் கடமை யார் தவறுனா? இதான் கேள்வி. ரெண்டாவது மூணாவதுக்கும் அப்புறம் போலாம். முதல் கடமை யாருக்கு? யார் செய்யணும்? ஆர்.என். ரவி தான் செய்யணும். செஞ்சீங்களா? செய்யல. பழியத்துக்கு இன்னொருத்தர் மேல எப்படி போடுவீங்க நீங்க? இதுதான் என்னோட கேள்வி. சோ செய்ய தவறியது ஆர்.என். ரவி. அவர் இதை மட்டுமா செய்ய தவறினாரு? இந்த மாநிலத்துல ஆளுநரா வந்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச எதையா நம்ம வந்திருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்படியே பேசாம அப்படியே நழுந்து போறாரு. ஒரு உரை கொடுக்கிறோம்னா அந்த உரையை வாசிக்க வேண்டியது ஒரு வேலை. ஒரு வழக்கு இல்ல, பல வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, அப்படிதான் சொல்லுது. எல்லா வழக்குலையும், எந்த வழக்குலையும் ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம். உரையை வாசிக்காம வெளிநடப்பு செய்யறாரு. அந்த வெளிநடப்பு செய்யும் போது அவருக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்யறாரு. அதை பேச எந்த இடத்துல யாருக்குமே இது இல்ல. நீங்க ஈஸியா தூக்கி பழியா போட்டு போறது என்ன வகையில நியாயம் தான் நான் கேட்கிறேன். நாங்க கொடுக்கறோமா, போட்டு போக வேண்டியதானே. நீங்க பிரச்சனை வரும் வெயிட் பண்றீங்களா, இல்ல பிரச்சனையை உருவாக்கிட்டு வெயிட் பண்றீங்களான்றது எனக்கு சந்தேகம். ஆர்.என். ரவி பேசுற, ஆர்.என். ரவி வளர்ந்த பீகார் என்ன கண்டிஷன் இன்னைக்கு சட்டம் ஒழுங்குல? பீகார் அடுத்த பீகாரா தமிழ்நாடு தான் ஆயிட்டு இருக்கு. இவர் பேசுவார் சார், இவர் பேசுறதுக்கு நான் எப்படி சார் பதில் சொல்ல முடியாது? நான் இப்போ அதான் அவர் தான் சொல்லிட்டாரு இல்ல, அவரு பேசுறதுக்கு அவர் பேசிட்டோம். நான் அதுதான் நான் கேட்டேன். அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போறாரு.
நான் தரவுகளோட பேசுறேன். அந்த தரவு உங்ககிட்ட இருக்கா? ஒரு மாநிலத்தை சட்ட ஒழுங்குல சிறப்பா இருக்கிற மாநிலங்கள்ல இன்னைக்கு நம்பர் 2ல தமிழ்நாடு இருக்கு, நம்பர் 1 மிசோரம் இருக்கு. மிசோரம் மக்கள் தொகை எவ்வளவு, நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவு? கணக்கு பார்க்கணுமா இல்லையா? எதையுமே பார்க்க மாட்டேன், நான் எந்த தரவையும் பார்க்க மாட்டேன், நான் பொத்தம்பதுவா பேசிட்டு போவேன், எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி அணுகிறோம்? அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். சம்பவம் நடந்த பிறகு ஒரு அரசாங்கம் எப்படி அணுகுதுன்றது பார்க்கணும். அதே ஒப்பீட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மற்ற மாநிலங்கள்ல ஒன்றியத்தில் இருக்கிறவங்க எப்படி அணுகுறான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன் சார், குஜராத் கலவரம் ஒண்ணு வந்தது இல்ல சார், யாரும் நம்ம மறந்துருக்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. சம்பவம் நடந்த பிறகு எப்படி அந்த விவகாரத்தை காவல்துறை அரசாங்கம் ஹேண்டில் பண்ணுதுன்னு கேட்கறதுக்கு நீங்க ஹாத்ராஸ் சம்பவத்தை உதாரணம் காட்டுகிறீர்கள். நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்கல்ல, ஆனா கொலைக்கான காரணமாக சொல்லப்படுவது எதுங்கிறது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்ல. நீங்க திருமயம்ல ஜகபர் அலின்னு ஒருத்தர் வண்டி ஏத்தி கொண்டாங்க. கோர்ட் இப்போ ஆர்டர் போட்டிருக்கு என்னன்ட்டு, பாடி எடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு அரசாங்கத்திற்கு ஷேம். ரெண்டாவது, அவரு ரொம்ப டீடைல்டு கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கொடுத்திருக்காரு, நடவடிக்கை எடுக்கல. எடுத்த பிறகு இந்த கொலை நடந்திருக்குது, சரியா? எடுக்காததுனால அந்த மர்டர் நடந்திருக்கு. இந்த அன்புமணி ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் பத்தி பாத்தீங்க அப்படின்னா, நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல பசங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு 1000 போலீஸை போட்டு ஒரு சர்ச் எல்லாம் பண்ணனது இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லயும் பண்ணல, தமிழ்நாடு போலீஸ் தான் பண்ணாங்க. அப்ரிஷியேட் பண்றோம் அதை. ஆனா இந்த மர்டருக்கான காரணமாக சொல்லப்படுறது கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி விற்கிறது தட்டி கேட்ட ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கான் டிஜிபி ஆபீஸ்க்கு பக்கத்துல. இது எப்படி நீங்க நியாயப்படுத்துறீங்க? உடனே நாங்க 9 பேரை பிடிச்சிட்டோம். இதுல எந்த இடத்துல நான் நியாயப்படுத்தினேன்னு எனக்கு புரியலையே. நீங்க பேசுறதெல்லாம் நியாயப்படுத்தின எந்த இடத்துல பேசுற நடவடிக்கை எப்படி எடுக்கிறோம் பாருங்க. ஒரு குற்றச்சாட்டை யாரு சொல்றான், அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன ட்ராக் ரிப்போர்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பிஜேபி சொல்லுதா, பிஜேபி ட்ராக் ரிப்போர்ட். நாங்க இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லல சார், நான் இந்த பிரச்சனை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டேன், நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, இவ்வளவுதான் கம்பேர். இதை திரும்பி நம்ம மக்கள்கிட்ட சொல்ல போறோம். மக்கள் என்ன சொல்றாங்க, இவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா கேட்கிறேன். சொல்ற நீங்க, நான் கேட்கிற பிஜேபியோ இல்லைன்னா RN ரவியோ யாரோ ஒருத்தர் எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, சோ அதுக்கு தான் நான் தேசிய குற்றாவணத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என் நண்பர் கூட ட்விட்டர்ல போட்டிருந்தாரு இந்த தரவுல, நான் சொன்ன எல்லா தரவையும் என் நண்பர் கூட போட்டிருந்தாரு. அக்யூரேட்டா இருந்தது அந்த டேட்டை நான் செக் பண்ணும்போது. ஏன்னா அப்போ என்னன்னா, ஒரு குற்றம் சொல்லணும்ன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோட குற்றத்தை சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்களா அதே தான் சொல்றாங்களா? இல்ல, இப்போ திரும்ப சொல்றேன் சார், தவறுகள் எப்படி நடக்குது, எந்த சூழ்நிலை நடக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ற. இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட்டை கேட்டதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? அன்னைக்கு அவர் முதலமைச்சர், நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையிலையாவது, நான் சொல்றேன் எந்த பிரச்சனை, இந்த 4 வருஷத்துல எந்த பிரச்சனையாவது அமைச்சரோ அதிகாரிகளோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி பொறுப்பற்ற பதில் பேசியிருப்பாங்களா? ஓகே ஓகே சரி, நீங்க கம்பேரிசன்ன்றது இவ்வளவுதான். ஓகே ஓகே, சோ நீங்க எப்படி அணுகுறீங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நான் 2வது சுற்றுல மத்த மாநிலத்துல எவ்வளவு காவல்துறை இருக்கு, நம்ம மாநிலத்துல எவ்வளவு காவல்துறை இருக்கு நான் சொல்றேன். ஓகே.